26 பொறுத்த வரைக்கும் மோடியுடைய ஸ்டாண்ட் என்ன சார் இதுல? தமிழ்நாடு எலெக்ஷன் அவர் எப்படி பார்க்கிறாரு? எங்களை பொறுத்தளவுல 2029 தான் முக்கியம். 29ல மோடிக்கு இங்க 25 சீட்டாவது ஜெயிக்கணும். ம். மோடி தலைமையில 1 to 1 கொண்டு வந்து இங்க திமுக காங்கிரஸை தோக்கடிக்கணும். இப்ப 3 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் உறுதியா தெரியுது களத்துக்குள்ள. எடப்பாடி சிஎம்ல காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாரு. சீமான் இன்னைக்கு கூட அடிக்காரு. பரந்தூர் கிளாம்பாக்கெல்லாம் அதிமுக தான் காரணம் இருக்கிறாரு. விஜய் சிஎம் கேண்டிடேட் தான் அந்தஸ்து கொடுக்குறேன். பட் பரந்தூரையும் கிளாம்பாக்கமும் அதிமுக தான் காரணம்னு சொல்லாத பார்க்கும் போது எடப்பாடி சபார்டினேட்டா போகக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் விஜய் வச்சிருக்கிறாருன்னு என் மேல அவர் மேல ஒரு சந்தேகம் வருது. அவரையும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா சேர்த்துக்குவோம் என்றாலும் சொல்றதை வச்சு 3 சிஎம் கேண்டிடேட். ஸ்டாலின் தெளிவா 57-62 காமராஜ் பொசிஷன்ல 45% வாக்குக்கு மேல இருக்கிறார். சரி. புதுசா வரக்கூடிய சக்திகளால தோத்து போன சக்திகள் தான் பலகீனப்படும். ஸ்டாலின் பலகீனப்பட போறதில்லை இவரு விஜயால. சோ ஸ்டாலினுக்கு வெற்றி இன்னைக்கு இங்க வந்து உறுதிங்கிற லெவல்ல தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் நம்போன்றவர்களை பொறுத்தவரையில டிசம்பரை பற்றியும் நாங்க கவலைப்படல, எதை பற்றியும் நாங்க கவலைப்படல. 29 மோடி தலைமையில தோத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து, 98ல தோத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாஜ்பாய் தலைமையில 30 சீட்டு ஜெயித்தமில்ல, அதே மாதிரி தோத்து போனவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து சிஎம் கேண்டிடேட்ல காம்ப்ரமைஸ் ஆக முடியாதவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து மோடி தலைமையில தமிழ்நாட்டுக்குள்ள கணிசமான எம்பி சீட்டை ஜெயிக்கிறதா ரவீந்திரன் துரை